கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாம் யோசுவா புஸ்தகத்திலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். யோசுவா சொல்லும் விசுவாச பாடங்கள் என்ற பொது தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் எண் 4, அனைத்து சர்ச்சைகளுக்கும் பின்னணி சர்ச்சை என்ற தலைப்பின் கீழாய் நம்ம இந்த நாளினுடைய பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய பாடத்தை நமக்கு விலக்கி அளிக்கத்தக்கதாக போதகர் கெனடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். நாம் இந்த பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகம் கானான் தேசத்திற்கு முந்தின கானான் தேசத்தை நெருங்கின சூழ்நிலையில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கற வேண்டிய விசுவாச பாடங்களை கர்த்தர் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய கரங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். என் பரலோகத்தின் ஆண்டவர் இதோ இந்த பாடத்தை விலக்கி போகிற போதகரை மறைத்து நீர் வெளிப்படுங்க. அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஔஷதமாய் அருமருந்தாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த தொழில்நுட்ப இடையூறுகளும் இல்லாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், இந்த வார பாடத்தினுடைய மனன வசனமும் முன்னுரையும் சொல்லுங்களேன். இந்த காலாண்டின் 4வது பாடத்தை நம்ம படிக்கிறோம். அனைத்து சர்ச்சைகளுக்கும் பின்னணி சர்ச்சை என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம். இந்த தலைப்பிலிருந்தே நம்ம இந்த வாரத்தில் என்ன படிக்க போகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அனைத்து சர்ச்சைகளுக்கும் பின்னணி சர்ச்சை என்ன என்றால் என்ன என்றால், இன்றைக்கி இந்த உலகத்தில் சர்ச்சைகள் என்பது எல்லா இடத்துலையும் காணப்படுகிறது. ஒரு தேசமாக இருந்தாலும், அல்லது ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும், அல்லது ஒரு தனி மனித வாழ்வாக இருந்தாலும், எந்த இடத்துல சமுதாயத்திலும் இல்லத்திலும் எல்லா இடங்களிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது. இந்த பிரச்சனைகளிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பிரச்சனையா, அல்லது இந்த சம்பந்தப்பட்டவர்களை தாண்டி அவர்களுக்கு அப்பாற்பட்டு இதனுடைய பின்னணியில் வேறு ஏதாவது ஒன்று நடக்கிறதா? இப்போ உதாரணமாக 2 தேசங்களுக்கு யுத்தம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2 தேசங்கள் சம்பந்தப்பட்டது தான் அந்த யுத்தமா, அல்லது அந்த போர்க்களமா, அல்லது போரா, அல்லது இந்த யுத்தத்துக்கு பின்னால் வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்பதை நம்ம இந்த வாரத்தில் படிக்க போகிறோம். குறிப்பாக யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களையும், அதே போல் யாத்ராகம புத்தகத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வெளியே வந்தபோது, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் என்கிற அந்த அனுபவத்தின் வாயிலாகவும், சில நேரங்களிலே கர்த்தர் அவர்களை வேறு புறஜாதியார் தேசங்களோடு யுத்தம் செய்ய ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனுடைய பின்னணி என்ன, ஏன் தேவன் அப்படி செய்ய சொன்னார் என்பதனுடைய காரணத்தை குறித்து இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். மனன வசனமாக நமக்கு யோசுவா 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி, கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே இந்த அனைத்து சர்ச்சைகள், ஏதாவது ஒரு சர்ச்சைகளிலே ஆண்டவருடைய குறுக்கீடும் அங்கே காணப்படுகிறது. அதில் ஒரு விதம் தான் இங்கே இந்த வசனத்தில் நம்ம வாசித்த மனன வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அடிப்படையாக வைத்து, அதை மனதில் வைத்து இந்த வார பாடத்தில் நம்ம பயணிக்க போகிறோம். நல்லதுங்க பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையோடு துவங்கி இருக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை பாடம் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. யார் இந்த அதிபதி? இந்த வார பாடத்திற்கும் இந்த தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம்? நம்ம தொடர்ந்து இந்த யோசுவா புத்தகத்தை படித்து கொண்டு வருகிற போது, இந்த எரிகோ பட்டணத்தை எப்படி அவங்க மேற்கொண்டாங்க, அதில் தேவனுடைய வழிநடத்துதல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையெல்லாம் நம்ம படித்து வருகிறோம். அதில் குறிப்பாக யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது
அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இப்போது இங்கே வந்து ஒரு சேனையினுடைய அதிபதி என்று நாம் சொல்லுகிற பொழுது இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சேனையினுடைய அதிபதி அப்படின்னு சொன்னால் ஒரு சேனை, அந்த சேனைக்கு ஒரு தலைவர். இப்போ 100க்கு அதிபதி என்று புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சேனை என்பது எதை குறிக்கிறது? இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் சேனை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பரலோக சேனையை குறிக்கிறது. அதற்கு அதிபதியாக தேவன் என்ன செய்கிறார்னா வருகிறார். இப்போ அதற்கு உதாரணமாக இங்கே நம்ம பார்த்தோம், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கலட்டி போடு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க. இதே வார்த்தைகளை மோசையின் இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னார். அப்போது நாம் வந்து சில நேரங்களிலே தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற பொழுது அவரே சேனையின் அதிபதியாக வந்து நமக்கு முன்பாக இருக்கிறத நம்ம இந்த காரியங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் வீழ்த்துவதற்கு முன்பதாக தேவனுடைய குறுக்கீடு அவர்களுக்கு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதே போல் தான் அந்த செங்கடலை வந்து கடக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன காரணம் என்றால் யுத்தம் கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த தேவனுடைய பிள்ளைகள் யுத்தத்தில் தங்களை ஈடுபடுத்தக்கூடாது என்பது தான் தேவ திட்டம். ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிற பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்களை சிட்சிக்கத்தக்கதாக மற்ற பிற தேசத்தாரை வந்து இவர்களை கை கொள்ளும்படி இவர்கள் மீது படையெடுத்து வரும்படி ஆண்டவர் அனுமதி கொடுக்குற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. ஆனாலும் முழுவதுமாக தேவன் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் அவர்களை கைவிடவில்லை என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுதும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய சேனை அக்னிமயமாக அங்கே இறங்குகிறத நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த எபிரேய வார்த்தையில் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று நாம் சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு இராணுவ தலைவரை அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது இந்த சேனை என்று சொல்லும்போது நம்ம தானியேல் புத்தகத்தில், தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட நம்ம படிக்க முடியும் ஆண்டவருடைய சேனை என்று. இப்போ இந்த சேனை என்று சொன்னால் அந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு தலையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னின்று மனிதர்களுக்கு வருகிற போராட்டத்தில் கர்த்தர் அவர்களை காக்கிறார் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நல்ல பாஸ்டர், நல்ல அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வார பாடத்தினுடைய தலைப்புக்கு இணையான கேள்வி, அடுத்த கேள்வி, பரலோகத்தின் யுத்தம். ஒருவேளை சர்ச்சைகளுடைய பின்னணி சர்ச்சை என்று சொல்லும்போது இது தான் நம்ம நினைவுகளில் நம்ம இவ்வளோ காலங்கள் படித்ததில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். பரலோகத்தில் உண்டான அந்த யுத்தம் என்ன? இந்த சர்ச்சைகளுக்கான பின்னணி சர்ச்சை என்று நாம் சொல்லுகிற பொழுது பாவத்தின் விளைவாக தான் இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் நமக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்கள் நடக்கிறத நாம் பார்க்க முடியும். இப்போ யுத்தத்தை யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா அதில் வந்து நிறைய உயிர் சேதங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு வந்து காயங்கள் ஏற்படும், நிறைய பேர் ரத்தம் சிந்தக்கூடும், நிறைய பேர் உயிரை இழப்புகள், பிரிவுகள், இதெல்லாம் வந்து யுத்தத்தின் விளைவுகளாக இன்றைக்கு நம்ம பூமியில் நம்ம பார்க்குறோம். இதை வெறும் வந்து இந்த பூலோகத்தில் நடக்கிற ஒரு காரியமாக மாத்திரம் நம்ம இதை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த யுத்தங்கள் வருவதற்கும் இந்த உலகத்தில் நடக்கிற போராட்டங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இந்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். இப்போ உலகத்தார் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சத்தியத்தை ஏற்ற பிள்ளைகள், வேதாகமத்தை நம்புகிற பிள்ளைகள் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சர்ச்சைகளுக்கு பின்னால் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் விழுந்து போன ஒரு உலகம். இந்த விழுந்து போன உலகத்தில் விழுந்து போன பாவ நிலையில் இருக்கிற, பாவ இயல்பில் இருக்கிற நமக்கு இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பரலோகத்திலே ஒரு யுத்தம் உண்டானதுனாலே அந்த பரலோகத்தில் உண்டான அந்த யுத்தத்தின் வாயிலாக பூமியிலும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் பாவத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த பாவத்தின் விளைவாக இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கிறத பார்க்கல. பரலோகத்தில் எப்படி யுத்தம் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் நம்ம வாசிக்க முடியும். இப்போ ஏசாயா 17ஆவது அதிகாரம், எசேக்கியேல் 28 வந்து பார்த்திங்கன்னா பிசாசினுடைய மேன்மையை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்குது. அதாவது பிசாசு தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவதூதர். அந்த தேவதூதன் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக அவர் எப்படி பூரண ஒரு
பூரண படைப்பாக சிருஷ்டியாக அவர் இருந்தார் என்பதை நாம் அந்த அதிகாரங்களில் பார்க்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும். ஒரு சிலர் இந்த வேத பகுதிகளுக்கு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அங்கே வந்து பாபிலோன் ராஜாவை பற்றியும் தீருவின் ராஜாவை பற்றியும் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பிசாசை பற்றி எப்படின்னு அது சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. ஆனால் பாபிலோன் ராஜாவை குறித்து நம்ம படிக்கின்ற பொழுதும் தீருவின் ராஜாவை குறித்து நம்ம படிக்கின்ற பொழுதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரலோகத்தை அதோடு கூட தீருவின் அதிபதி அல்லது பாபிலோனுடைய ராஜாவை பற்றி பேசினாலும் இன்னும் 2 முக்கிய வார்த்தைகளை நம்ம இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். ஒன்று வந்து பரலோகத்தில் நடக்கிற யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறது. அப்போ தீரு ராஜாவும் பாபிலோன் ராஜாவும் பரலோகத்திலையும் இல்லை, ஏதேன் தோட்டத்திலையும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா சாத்தானுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை ஒப்பிடத்தக்கதாக இங்கே இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் தீரு ஒரு உதாரணமாக தீருவின் அதிபதியை குறித்தும் பாபிலோனுடைய ராஜாவை குறித்தும் பாபிலோனை குறித்தும் அந்த ராஜ்யத்தை குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ பரலோகத்தில் நடந்த யுத்தம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது அந்த ஒரு உண்மையான சபையை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதில் 7ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, அதான் அந்த பரலோகத்திலே ஒரு கலகம் உண்டாயிடுச்சு நம்ம பார்க்குறோம். மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. யாருக்கு யுத்தம் உண்டாயிடுச்சுன்னா மீகாவேலுக்கும் அந்த வலு சர்ப்பத்துக்கும் யுத்தம் உண்டாயிடுச்சுன்னு பார்க்குறோம். வலு சர்ப்பம் யார் அப்படின்னா 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இப்போ பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாச்சு. 1/3 தேவ தூதர்களோடு சேர்ந்து பிசாசானவனும் தள்ளப்பட்டான். அப்படி தள்ளப்பட்ட ஒரு அந்த கலகத்தினாலே அவன் தள்ளப்பட்டதினாலே இந்த பூமியை பாழாக்குவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்தான். இந்த பூமியை காப்பாற்றுவதற்கு பரலோகத்தின் சேனை பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் தேவ தூதர்களும் என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்தாங்க. ஆனால் மனிதர்களுக்கு தெரிந்த இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அதாவது நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான சுதந்திரத்தை பெற்றிருப்பதினாலே நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னால் பாவத்தை தேர்ந்தெடுத்து உலகம் பாவத்துக்குள்ளாக ஆண்டது. அதுதான் இந்த நாம் பார்க்குற இந்த சர்ச்சைகள். இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு பின்னணி சர்ச்சை என்ன அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தல் 12:7 நம்ம வாசித்தது போல் பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தின் வாயிலாக அங்கே என்ன செய்யப்பட்ட வலு சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் கீழே விழ தள்ளப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகம் இருந்தாலும் நமக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மீண்டுமாக பாவத்தில் விழுந்த உலகத்தை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்வதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து விட்டார். அதை நம்பி நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக சொன்னீர்கள். அடுத்த கேள்வி, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், இது நிறைய இடங்களில் வாக்குத்தத்தமாய் கூட சொல்லுமான சில நேரங்களில் சமாதான பிரபு என்ற அவருடைய நாமத்திற்கும் இதுக்கும் ஒரு கான்ட்ரவர்சியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய பின்னணி என்ன? அது சரியாக தான் கேட்டீர்கள். என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த பழைய ஏற்பாட்டு தேவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டிக்கிற தேவன் அல்லது எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ரெண்டும் எப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறது என்று கூட நம்ம யோசிக்கலாம். என்னென்னா நிறைய தேசங்களை கைப்பற்ற சொல்லியிருப்பார், நிறைய தேசங்களை வந்து மேற்கொண்டு போக அப்படின்னு சொல்லியிருப்பார். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுவாசமுள்ள இந்த குறிப்பிட்ட தேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுவாசமுள்ள யாரையும் நீங்கள் என்ன செய்ய வேணாம், உயிரோடு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி போகும்போது அவங்களுக்கு எதிர்படுகிற அந்த புறஜாதியார் தேசத்தை எப்படி நீங்கள் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நம்ம இதை பார்க்குற பொழுது ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்க எகிப்து தேசத்தில் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்போ மெய்யான தேவனை முழுவதுமாக தொழுது கொள்வதற்கும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்வதற்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதே ஒரு மனநிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. இப்போது இவர்கள் அந்த வெளியே வருவதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்து தான் ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த 10 வாதைகள் என்ன செய்தது அங்கே ஆண்டவர் அனுமதித்தார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனங்களுக்கும் இவர்களை வெளியே மீட்டு கொண்டு வருகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போல் அந்நிய ஜாதி அந்த எகிப்தியரும் அந்த எகிப்தின் அரசனும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்ரவேல் தேவர்களை பற்றி அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு சொன்னால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் போராட்ட சூழ்நிலையில் போர்க்களத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்வார் என்பது தான் ஆண்டவருடைய ஒரு விதியாக இருக்கிறது. நான் முன்பு அறிமுக பகுதியில் சொன்னது போல் இவங்க வந்து பாவத்தில் விழுகிறதுனால சில நேரங்களில் அந்த புறஜாதியார் தேசத்தார் அந்த அண்டைய தேசத்தார் வந்து இவங்களை வந்து தாக்குவதற்கோ அல்லது இவர்களை கைப்பற்றுவதற்கோ கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனாலும் தேவன் முழுவதுமாக என்ன செய்யலை, கைவிடவில்லை என்று நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று நம்ம பார்க்குறப்போ இந்த அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களை நினைத்தருளி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து மோசையின் மூலமாக ஒரு விடுதலை தருவதற்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். இந்த ஜனங்கள் வந்து முறுமுறுக்கிற ஒரு குணம் இருக்கிறதுனால அவங்களுக்காக வந்து தேவனுடைய அந்த வல்லமையை அந்த முழுவதுமாக அற்புதத்தை அவங்க கண்ணார கண்டும் அந்த அற்புதம் அந்த மகிழ்ச்சி அற்புதத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சி விசுவாசமாக மாறவில்லை. அந்த மகிழ்ச்சி அது வந்து அந்தந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் அவங்கள காப்பாற்றும் பொழுது அதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து அவங்க விசுவாசமாக மாறவில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் நீங்கள் மௌனமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய தேவன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுன்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஒரு சர்ச்சை வருகிற பொழுது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது இதை என்னால் தீர்க்க முடியும், இதை என்னால் போராட முடியும் என்று சொல்லி அதில் போராடி கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு பெரிய வல்லமை வாய்ந்தவர்களிடத்தில் ஒன்றும் முடியாதவங்க அவங்கள எதிர்த்து போராட முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு பதிலாக வந்து என்ன செய்கிறாருன்னா நிற்கிறார். அது அதிகாரங்களாக இருக்கலாம், பணபலமாக இருக்கலாம், ஆள் பலமாக இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவருடைய கரத்தில் அந்த பிரச்சனைகளை விடுவது தான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லும்போது தேவன் சரிக்கு சரியாகவும் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டுகளிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும். அதை வந்து நம்ம கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் இருப்போம். இன்றைக்கி வந்து இஸ்ரவேல் அந்த ஜனங்களை போல ஒரு யுத்தம் நமக்கு வந்து அதுக்கு முன்பதாக தேவன் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இந்த மாபெரும் போராட்டம் என்பது ஒரு பெரிய யுத்தமாகத்தான் இருக்கிறது. அது ஆவிக்குரிய யுத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை உலக பிரகாரமான வாழ்க்கையின் போராட்டங்களாக இருந்தாலும் பரலோகத்தின் தேவனுடைய குறுக்கீடு அங்கே வருகிற பொழுது கர்த்தர் அந்த யுத்தத்தில் வல்லவர். அப்படின்னா நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லவர். அந்த பிரச்சனைகள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பங்கு அதில் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் மௌனமாய் அமைதியாக ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் கர்த்தருடைய குறுக்கிடுதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பங்காக இருக்குது. நல்லது பாஸ்டர், மிக தெளிவாக சொன்னீர்கள். கடைசி கேள்வி, 2வது சிறந்த தேர்வு இது எதை குறிக்கிறது? நமக்கு என்னத்தை இந்த ஆசிரியர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார்? இந்த 2வது சிறந்த தேர்வு என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த ஜனங்களுக்கு வந்து யுத்தம் செய்வதற்கோ அல்லது யுத்த கருவிகளை கையாள்வதற்கோ வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பயிற்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆயுதத்தை ஏந்தி தேவன் அந்த தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் அவர்கள் வந்து யுத்தத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படி யுத்தத்தை மேற்கொண்டாலுமே அந்த யுத்தத்தினுடைய முடிவு இவர்களுடைய பலத்தினாலோ அந்த யுத்தம் முடியும் பொழுது வெற்றி யார் பக்கம் என்று நிர்ணயம் பண்ணுவது வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய போர் திறனோ அல்லது இவர்களுடைய சரீரப்பிரகாரமான பலத்தையோ வைத்தல்ல. இவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இவர்களால் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த யுத்தத்தில் முதலாவது அவர்கள் பழக்கப்பட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு அளவுக்கு பழக்கப்பட்டிருந்தாலும் கூட
அவர்கள் தேவனை சார்ந்திருப்பதும் தேவன் மீது விசுவாசத்தை வைத்திருப்பது தான் அதற்கான ஒரு தேர்வாகவும் இந்த அது ஒரு இரண்டாவது தேர்வாகவும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். முதல் காரியம் என்ன அப்படின்னா, முழுவதுமாக அவங்க தேவனுடைய கரத்தில் அவங்க பேசாமல் இருக்கணும், ஆண்டவர் யுத்தம் செய்வார். ரெண்டாவது, இவங்க யுத்தம் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு கூட இவங்க தேவனை நம்பி சார்ந்து விசுவாசித்து இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த யுத்தத்திற்கான வெற்றி வந்து அவர்களுக்கு கிடைத்தது என்று நம்ம இந்த அனுபவங்களில் பார்க்கலாம். அமலேக்கியர்களோடு அவர்கள் பண்ணின யுத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது எரிகோ பட்டணத்தை ஒரு பெரிய சுவர், கோட்டை சுவர், அதை பார்த்திங்கன்னா அதை வந்து இவங்க உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதை என்ன செய்கிறாங்கன்னா சுற்றி வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது பரலோகத்தின் தேவன் நமக்கு சேனையின் அதிபதியாக இருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்கு முன்பதாக வருகிற எல்லா எதிர்ப்புகளிலும் யுத்தங்களிலும் ஆண்டவர் நம்மை காத்து நம்மை வழிநடத்தி நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பங்கு அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக எல்லா கேள்விகளையும் நம்ம கற்றுக்கொண்டோம். நேர்களே, நிச்சயமாக இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பேன் நம்புகிறேன். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். போதகர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையில் இந்த காலாண்டில் 4வது பாடத்தை நாங்கள் படிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சர்ச்சைகளுக்கும் பின்னணி சர்ச்சை என்ன என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற இந்த மாபெரும் போராட்டத்தில் சரியான தேர்வுகளை நாங்கள் தேர்ந்து உம்மதண்டையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிட்டி சேர்கிற பிள்ளைகளாக இருக்கிற அனுபவத்தை பெற கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது பிரயோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, நிச்சயமாக இந்த நாளினுடைய பாடம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து வேதாமத்தை நாம் கற்றுக்கொள்வோம், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.